நான் ஐடிசியோட ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி போட்டிருந்த வீடியோவில் நவீன் ராஜா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் ஓலா எலக்ட்ரிக்கோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் 2 திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸ்டெப் டவுன் சப்சிடரி அப்படின்ற டேர்ம் வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, ஓலா எலக்ட்ரிக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் வீடியோ பார்க்குறவங்கள நியர்லி 89% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஸ்டெப் டவுன் சப்சிடரி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் சன்னோட ரிலேஷன் வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். கிராண்ட் ஃபாதர் தான் கம்பெனி அப்படின்னும் போது ஃபாதர் அப்படின்றது தான் சப்சிடரி கம்பெனி அண்ட் சன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் சப்சிடரி. ஸோ இப்போ வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட சப்சிடரிஸ் அண்ட் ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் வந்து 5 சப்சிடரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்தியன் சப்சிடரிஸ் அண்ட் 2 ஃபாரின் சப்சிடரிஸ் அண்ட் அடிஷ்னலாக 5 ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஹோல்லி ஓன்டு இந்தியன் சப்சிடரி. செகண்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் சார்ஜிங் பிரைவேட் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்லி ஓன்டு இந்தியன் சப்சிடரி. அடுத்தது ஓலா செல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்லி ஓன்டு இந்தியன் சப்சிடரி. ஃபோர்த் இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இன்கார்பரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஹோல்லி ஓன்டு ஃபாரின் சப்சிடரி. அஞ்சாவது இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிவி. ஸோ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எட்டர்கோ பிவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட ஸ்டெப் டவுன் ஃபாரின் சப்சிடரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிவி அப்படின்ற கம்பெனியோட சப்சிடரி. எட்டர்கோ ஆப்ரேஷன்ஸ் பிவி இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் சப்சிடரி. ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் பிவி. அண்ட் நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் யூகே பிரைவேட் லிமிடெட். டென்த் இருக்கிறது வந்து இஐஏ ஷாங்காய் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிவி அப்படின்றதோட சப்சிடரிஸ். அடுத்ததான் நம்ம P&L ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இங்கே இருக்கிற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கம் கேட்டகரியை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 4,514 crores. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 418 crores. 2024 and 25 கம்பேர் பண்ணும்போது அதர் இன்கம் கேட்டகரி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓவராலாக ஃபைனான்சியல் இயர் 2024-25ல ஓலா எலக்ட்ரிக்கோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,932 crores. ஸோ ஓவராலாக இன்கம் வந்து 200 crores டிக்ரீஸ் ஆகியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்றதுல அந்த ரெவன்யூ பிரேக் டவுன் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நோட் 21 and 22ல இன்கம் கேட்டகரியோட இன்டெப்த் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். இதில் வந்து சேல் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,893 crores. சேல் ஆஃப் ட்ரேடட் குட்ஸில் 105 crores இன்கம் வந்திருக்கு. சேல் ஆஃப் சர்வீசஸில் 2025ல பார்த்தீங்கன்னா எந்த ரெவன்யூ இல்லை. அண்ட் டோட்டலாக ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸில் ஓலா எலக்ட்ரிக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,998 crores. அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூவில் வெண்டார் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 99 crores. சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து 8 crores. சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் வந்து 18 crores. கவர்மெண்ட் இன்சென்டிவ் வந்து 390 crores. அதர் ரெவன்யூ வந்து 1 crore. ஸோ டோட்டலாக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 500 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3,998 crores வந்து இன்னும் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ். இதில் வந்து பைக் சேல் பண்ணதோட டோட்டல் ரெவன்யூ வந்து 3,893 crores. ட்ரேடட் குட்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91 crores. சார்ஜஸ் ரெவன்யூவில் எதுவுமே இல்லை. அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா 14 crores ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் மோர் தென் 700 crores வந்து இன்கம் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 3,600 crores. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 99 crores. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 9 crores. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 463 crores. அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,082 crores. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் விட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 6,253 crores. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த வேல்யூலாம் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,276 crores. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா
டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லைன்றதால லாஸ் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2276 crores. ஃபைனான்சியல் இயர் 2024 அண்ட் 25 கம்பேர் பண்ணும்போது லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 600 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓலா எலக்ட்ரிக்கோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.